ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கணுமா? ஏன்னா சில பேர் இந்த கல்யாணம் ஆனவுடனே நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும், இந்த ஃபுட்ஸ்லாம் சாப்பிடணும், இந்த டெஸ்ட்லாம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நிறைய அது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால கேட்குறேன். இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது. மேரேஜ் ஆனவுடனே ஃபர்ஸ்ட் உங்கள் மேரேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். அதுதான் ப்ரெக்னென்சிக்கு ரொம்ப ஈஸி. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா மேரேஜ் இப்போலாம் முன்னாடி நான் அந்த மாதிரிலாம் பார்க்கல. ரீசெண்டாக ஒரு ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்குன்னா சோஷியலோட ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அவங்களுக்கு கல்யாணமாகி குழந்தை இல்லை, இவங்களுக்கு கல்யாணமாகி குழந்தை இல்லை, நீ ரொம்ப தள்ளி போட்டுறாத, தள்ளி போட்டினா ப்ரெக்னன்சி தள்ளி போகணும் ஒரு ப்ரெஷரை மந்த் ஸ்டார்டிங்லேயே கொடுக்கறதுனால அவங்க மேரேஜ் லைஃப்பை செக்ஷுவல் லைஃப்பை என்ஜாய் பண்ணாமல் அந்த ப்ரெக்னன்சி பிளானிங்குள்ளே போகும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய பேருக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ மெயினாக ஸ்ட்ரெஸ் ஆகும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் குட் ஃபார் பிளானிங் ப்ரெக்னன்சி. நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது கண்டிப்பாக ப்ரெக்னன்சி தங்காது. ஆக்சுவலி நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் செக்ஷுவல் லைஃப் ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கணும். அன்லெஸ் ஒரு 1 year தள்ளி போகுது, 1 yearக்கு மேலேயும் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படின்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் அட்வைஸை ஒரு பார்க்குறது பெட்டர். அவ்வளோதான். உங்களால் நான், உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள் தான்.